சங்கீதம் 124 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 124 124 8 வசனங்கள் இருக்குது. என்னோடு கூட சேர்ந்து அதை நீங்கள் வாசிக்க போகிறீங்க. சங்கீதம் 124 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்போது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை பொருந்தின கர்த்தரிடத்திலே அது இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமம் பயங்கரமானது. அவருடைய நாமம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய நாமம் சத்துருக்களை சிதறடிக்கும். அவருடைய நாமம் வியாதிகளை சுகமாக்கும். அவருடைய நாமம் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். அல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி ஒரு புதிய மாதத்துக்குள்ளார தேவன் நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். ஆமேன். இந்த புதிய மாதம் ஜூலை மாதம் கர்த்தர் நம்மை தம்முடைய கிருபையினாலே கொண்டு வந்து இந்த திருவிருந்து ஆராதனை நம்மை கொண்டு வந்து பங்கு பெற செய்திருக்கிறவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்தும்படிக்கு நல்ல காரியங்களை தட்டிக்கொண்டு நன்றி செலுத்துங்க. ஒரு நிமிடம் இருதயத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்து வந்த 6 மாதங்கள் ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய 6 மாதங்கள் நாங்கள் கடந்து ஒரு புதிய மாதத்திற்குள்ள வந்து இருக்கிறோம். ஒரு புதிய எதிர்பார்ப்பு, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய ஆசையோடு கூட இந்த ஜூலை மாதத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா கடந்து போகும்படிக்காக வந்து இருக்கிறோம். கர்த்தர் எங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தீர். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்களோடு கூட இருக்க போகிறீர். நாங்கள் செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருக்க போகிறீங்க. உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. எல்லா ஆபத்துகளுக்கும், எல்லா விபத்துகளுக்கும், எல்லா சத்துருடைய கிரியைகளுக்கும் நீர் எங்களை காப்பாற்ற போகிறீங்க. இதுவரையில நல்ல எபினேசராக இம்மட்டும் காத்து வந்த தேவனாக இருந்தவர் இந்த ஜூலை மாதத்திலிருந்து ராஜா எங்களை காத்து கொள்ள போவதற்காக நன்றி. உம்முடைய வசனத்துக்கு, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நீ நோக்கி பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறீரே. ஆபத்து காலத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவரே. நீர் எங்களை விடுவிப்பீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி சங்கீதம் 50:15 சொல்லுகிறது. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் தேவன் எங்களுக்கு நீர் பலன் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த மாதங்கள் எல்லாம் பல நன்மைகளை செய்தவர். கடந்து வந்த காலங்கள் எல்லாம் எங்களை கைவிடாமல் காத்த தேவன், இம்மட்டும் எங்களை சுமந்து கொண்டு வந்த தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி பலி பீடம் கட்டும்படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் நோவா ஆண்டவரை கர்த்தருக்கு சுகந்த பரிசுத்தமான சில விலங்குகளை கொண்டு தேவனுக்காக பலிபீடத்தை கட்டி எழுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. அப்படியா இன்றைக்கு ரெகோபோத்தில் கர்த்தருக்காக புதிய பலிகள் ஏறெடுக்கப்பட போகிறது. கடந்த 6 மாதங்களாக செலுத்தின பலிகளை பார்க்கலாம். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான அவருக்கு உகந்த பலிகள் செலுத்தப்பட போகிறது. ஆண்டவரே, பலிபீடத்தின் மேல ராஜா எங்களுடைய உதடுகளின் காலைகள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது ராஜாவே. நீங்க அக்கினியை இறங்க பண்ணுங்க ராஜா. அப்பா, இதோ அந்த பலிகளை சுட்டெரித்து ராஜா நீ சுகந்த வாசனையாக எடுத்துக்கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்தில், புதிய வாரத்தில், புதிய நாளில் நாங்கள் அல்லேலூயா எழுந்து பெத்தேலுக்கு வந்து உம்முடைய சமூகத்தில் அல்லேலூயா பலிபீடங்களை கட்டி கர்த்தருக்கு ராஜா நாங்கள் பண்டிகையை கொண்டாடும்படிக்கு வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உதடுகளின் காளைகளை ராஜா நாங்கள் பலியாக செலுத்த போகிறோம். எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு ஆபத்துகள் ஆண்டவர், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரே. இதோ வேதம் சொன்னது போல மனுஷர்கள் எவ்வளவாய் விரோதமாய் எழும்பி ராஜா எங்கள் ஆத்துமாவை தரையில நசுக்கும்படிக்காக திட்டம் வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ எங்கள் பக்கத்தில் இருந்து, கர்த்தரோ எங்களோடு கூட இருந்து அதை நாங்கள் நினைத்து பார்த்து அந்த நல்லவருக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நாங்கள் வந்து இருக்கிறோம். எழுந்து பெத்தேலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போம், அதுதான்
அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி கரங்களை உயர்த்தி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி டாடி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தலுக்கு போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, போகும் இடம் எல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று, அப்பா தகப்பனே சத்தமாய் சத்தமாய், அப்பா தகப்பனே அப்பா அப்பா தகப்பனே டாடி நன்றி நன்றி, ஃபாதர் ஃபாதர் நன்றி நன்றி. எழுந்து பெத்தலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தலுக்கு போ, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, நம்மை பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. நல்ல உற்சாகமாய், அப்பா தகப்பன் நல்ல கரையில தட்டி நன்றி, உற்சாகமாய் உற்சாகமாய். ஓ அப்பாவாக தகப்பனாக நமது மத்தியில வந்திருக்கிறார். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தலுக்கு போ, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா, தோள் மேலே சுமந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. டாடி தகப்பனே நன்றி நன்றி, அப்பா இயேசுவே நன்றி நன்றி, ஃபாதர் இயேசுவே ஃபாதர் இயேசுவே நன்றி நன்றி, பப்பா பப்பா இயேசுவே நன்றி நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல காரியங்களை தட்டி நல்ல காரியங்களை தட்டி நல்ல காரியங்களை தட்டி. இங்கே பாருங்க, மாமியார் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க?
நம்ம எழுந்து அப்பா வீட்டுக்கு அப்படி தானே சொல்லுவோம். மாமியார் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் என்னப்பா சொல்லுவோம்? அப்படி தானே நம்ம எழுந்து நம்ம அப்பா வீட்டுக்கு போகலாம். ஆமேன். ஏன் தெரியல, அப்பா வீடு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தின் பிறப்பிடம். ஆமேன். சந்தோஷம் நிலைத்திருக்கக்கூடிய இடம் வந்து அப்பா அம்மா கூட இருந்த அந்த காலங்கள் தான். ஆமேன். அப்போ அந்த அப்பா இருக்கிற வீடு தான் பெத்தேல். அல்லேலூயா. அப்போ சபைக்கு போகலாம் வாங்க என்று சொல்லி தாவீதுக்கு சொன்னபோது அவர் சொல்றாரு, அது எனக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ எத்தனை பேர் இன்றைக்கு சபைக்கு வந்தது மனமகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்ல முடியும்? அல்லேலூயா. நல்ல மனமகிழ்ச்சியின் பிறப்பிடம் இங்கே சபை தான். மனமகிழ்ச்சியின் ஊற்று இந்த சபை தான். அநேக துக்கத்தோடு வேதனையோடு கூட நம்ம வருவோம். அதை எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு இலைப்பாறுதலோடு கூட போகக்கூடிய ஒரு இடம் தான் நம்முடைய தகப்பன் வாழக்கூடிய இந்த இடம். அல்லேலூயா. அதனால எல்லா கரங்களை தட்டி ஃபாதர் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி பாட போகிறோம். ஃபாதர் இயேசுவே நன்றி நன்றி. ஃபாதர் இயேசுவே நன்றி நன்றி. டேடி டேடி இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி. பப்பா பப்பா இயேசுவே நன்றி நன்றி. எழுந்து பெத்தலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தலுக்கு போகும் இடம் எல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. போகும் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நல்ல உற்சாகமா அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி. எழுந்து எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நம்ம நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நல்ல கரையை தட்டி அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே எழுந்து பெத்தலுக்கு போ, எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தலுக்கு போ, எல்லா 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 தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. ஓ எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆமாம்பா ஓ மெய்ப்பனா இருந்தீர், நடத்தி வந்தீரே. டேடி இயேசுவே நன்றி நன்றி. டேடி இயேசுவே நன்றி நன்றி. ஃபாதர் ஃபாதர் இயேசுவே உமக்கு எஸ்
நன்றி ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே நன்றி. ஓ இயேசுவே நன்றி அப்பா, அப்பா தகப்பனே நன்றி, நன்றி அப்பா. ஓ எழுந்து பெத்தலுக்கு போவோம், எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், தூதி பலிபீடம் கட்டணும். எல்லாருமாய் நல்ல பலிபீடத்தை கட்டுங்களா, நல்ல பலிபீடத்தை கட்டுங்க. நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் கர்த்தருக்காக ஆபத்து காலத்துல உதவி செய்த தேவனுக்காக பலிபீடங்களை கட்டி சுத்தமான மிருகங்களை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக பலிகளை கொடுத்தாரே. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டு அந்த வாசனையை நுகர்ந்தார் என்று சொல்லி இந்த நேரத்தில் நமது மத்தியில கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. தேவன் நமது மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர் வந்திருக்கிறார். உங்களுடைய கூக்குறுதலை கேட்கக்கூடியவர் வந்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் உங்களை தூக்கி எடுத்தவர், ஆபத்து காலத்தில் உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்தவர் உங்கள் மத்தியில வந்து இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, தேங்க்யூ டாடி, அப்பா உமக்கு தேங்க்யூ பாப்பா, ஐயா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி, இரட்சகரே உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லாமல் போயிருந்தால் அப்பா இதோ கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாங்கள் போயிருக்க முடியாது ராஜா. நாங்கள் அதை சிக்கி தவித்து மாட்டிக்கொண்டு இருந்திருப்போமே. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்க, எங்களோடு கூட இருந்தீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது ராஜா. நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படுவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவனுடைய முகம் செத்து போவதில்லை என்று சொன்னீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் செத்து போகாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தந்தவரே, நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும்போது அவைகள் உன்னை எரிப்பது இல்லை. ஆமேன். அக்கினி ஜுவாலைகள் உன்னை பற்றாது. காரணம், அந்த அக்கினி ஜுவாலையின் மத்தியில் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். செப்பனியா 3:17 இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். செப்பனியா 3:17 இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். என்ன ஆண்டவரே, இந்த 6 மாதம் அநேக தீங்குகள் எங்கள் கண்கள் கண்டது, அநேக போராட்டங்கள் எங்கள் கண்கள் கண்டது, அநேக பிரச்சனைகள் எங்கள் கண்கள் கண்டது. நீங்கள் நிஜமாகவே எங்கள் கூட இருக்கிறீங்களா? நிஜமாகவே எங்கள் நடுவில் இருக்கிறீங்களா? ஒரு கேள்வி வருது இல்லை? ஆனால் ஆண்டவர் அந்த 3:17 சொல்கிறார், முதல்ல கர்த்தர் உன்னுடைய அக்கிரங்களை அகற்றினார், உன் சத்துருக்களை உன்னை விட்டு நீக்கினார். அல்லேலூயா. நம்மகிட்ட தேவன் அகற்ற வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்குது, நீக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அவைகளை நீக்கி அவைகளை அகற்றி இஸ்ரவேலின் ராஜா நம் முடிவில் அவர் ராஜாவாக அமர்ந்திருந்து நம்மை தீங்கை காணாதபடிக்கு செய்ய போகிறார். ஆகவே தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லி பாடி நாமத்தை மகிமைப்படுத்தும். தீங்கை காண மாட்டாய், தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய், உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். எல்லோரும் சொல்லு, தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய், உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய், உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். மகனே, தீங்கை காண மாட்டாய், மகளே, இனி தீங்கை காண மாட்டாய், உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். தண்ணீரை கடக்கும் போதும் உன்னோடு இருப்பேனே, அக்கினியில் நடக்கும் போதும் உன்னோடு வருவேனே. தண்ணீரை கடக்கும் போதும் உன்னோடு இருப்பேனே, அக்கினியில் நடக்கும் போதும் உன்னோடு வருவேனே. அவைகள் யாவும் சேதப்படுத்த என்றும் விடமாட்டேன், தீங்கு ஒன்றும் நேராமல் உன்னை காத்திடுவேன். சொல்லுங்க,
அவைகள் யாவும் சேதப்படுத்த என்றும் விடமாட்டேன். தீங்கு ஒன்றும் நேராமல் உன்னை காத்திடுவேன். தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவே. ஓஹோ, தீங்கை காண மாட்டாய். ஆமே, தீங்கை காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவே. வாதை உந்தன் கூடாரத்தை இனி அணுக விட மாட்டேன். பொல்லாப்பு ஒன்றும் நேரிடாமல் உன்னை பார்த்துக் கொள்வேன். வாதை உந்தன் கூடாரத்தை இனி அணுக விட மாட்டேன். பொல்லாப்பு ஒன்றும் நேரிடாமல் உன்னை பார்த்துக் கொள்வேன். வேதனை நெருக்கும் தாக்கிடாமல் துணையாயிருந்திடுவேன். துக்கம் எல்லாம் சந்தோஷமாக என்றும் மாற்றிடுவே. உன் வேதனை நெருக்கும் தாக்கிடாமல் துணையாயிருந்திடுவேன். துக்கம் எல்லாம் சந்தோஷமாக என்றும் மாற்றிடுவேன். எனவே தீங்கை காண மாட்டாய் மகளே, இனி தீங்கை காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். தீங்கு 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 தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். புதிய காரியங்கள் உந்தன் வாழ்வில் தோன்ற செய்திடுவேன். பழையது எல்லாம் பூரணமாக விலக செய்திடுவேன். புதிய காரியங்கள் உந்தன் வாழ்வில் தோன்ற செய்திடுவேன். பழையது எல்லாம் பூரணமாக விலக செய்திடுவேன். உன்னோடு நானும் இருப்பதை உலகம் அறிய செய்திடுவேன். சமாதான வாழ்வை நானும் உனக்கு அளித்திடுவேன். உன்னோடு நானும் இருப்பதை உலகம் அறிய செய்திடுவேன். சமாதான வாழ்வை நானும் உனக்கு அளித்திடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, தீங்கை காண மாட்டாய். ஓஹோ, நல்ல உற்சாகமாய் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். தீங்கப்பா தீங்கை காண மாட்டாய். ஓஹோ, ஆமென். தண்ணீரை நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருப்பேனே. அக்கினியில் நடக்கும் போது உன்னோடு வருவேனே. தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருப்பேனே. அக்கினியில் நடக்கும் போது உன்னோடு வருவேனே. அவைகள் யாவும் சேதப்படுத்த என்றும் விடமாட்டேன். தீங்கு ஒன்றும் நேராமல். ஓ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவைகள் யாவும் சேதப்படுத்த என்றும் விடமாட்டேன். தீங்கு ஒன்றும் நேராமல் உன்னை காத்திடுவேன். தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து அல்லேலூயா அல்லேலூயா. தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, கடந்த 6 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தீமைகளை உங்க கண்கள் பார்த்து இருக்கிறது. எத்தனையோ போராட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து இருக்கிறீங்க. நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாத்தி இருக்கலாம். நீங்கள் நம்பின ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் வந்திருக்காது. கணவன் உங்களை புரிந்து கொள்ளாமல், மனைவி புரிந்து கொள்ளாமல், என் பிள்ளைகள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் அநேகர் உங்களை நெருக்கி உங்களை இதயத்தை மனமடிவாக்கி இருக்கலாம். நீங்க நன்மைகளை செய்து சோர்ந்து போய் இன்றைக்கு ஒரு மூலையில முடங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியில நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில வந்தபடினாலதான் நீ என்னை நோக்கி பார்க்கிற. ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், அப்பதான் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை நான் அப்போதுதான் உனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு ஒரு ஆபத்து உங்களுக்கு வரணும், ஒரு தண்ணீர் உங்களுக்கு வரணும், ஒரு போராட்டம் உங்களுக்கு வரணும். பழையவைகள் உங்களை விட்டு விலகி போனால்தான் புதியது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல காரியங்களை சொல்லி சொல்லுங்க, நான் தீங்கை பார்க்க மாட்டேன். தீங்கு வரும், ஆனால் என்னை தொடாது. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தீங்கு வரும், அது என்னை தொடாது. சொல்லுங்க, தீங்கு வரும், அது என்னை தொடாது. சொல்லுங்க, தீங்கு வரும், அது என்னை தொடாது. அல்லேலூயா. புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தோன்ற பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய
புதிய காரியங்கள் உந்தன் வாழ்வில் தோன்ற செய்திடுவேன். பழையது எல்லாம் பூரணமாக விலக செய்திடுவேன். புதிய காரியங்கள் உந்தன் வாழ்வில் தோன்ற செய்திடுவேன். பழையது எல்லாம் பூரணமாக விலக செய்திடுவேன். உன்னோடு நானும் இருப்பதை உலகம் அறிய செய்திடுவேன். சமாதான வாழ்வை நானும் உனக்கு அளித்திடுவேன். உன்னோடு நானும் இருப்பதை உலகம் அறிய செய்திடுவேன். சமாதான வாழ்வை நானும் உனக்கு அளித்திடுவேன். அறிக்கை செய்வோம். தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். எசப்பா, தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். தண்ணீரை கடக்கும் போது முன்னோடு இருப்பேனே. அக்கினியில் நடக்கும் போது முன்னோடு வருவேனே. நீ தண்ணீரை கடக்கும் போது முன்னோடு இருப்பேனே. அக்கினியில் நடக்கும் போது முன்னோடு வருவேனே. அவைகள் யாவும் சேதப்படுத்த என்றும் விடமாட்டேன். தீங்கு ஒன்றும் நேராமல் உன்னை காத்துக்கொள்வேன். சொல்லுங்க. அவைகள் யாவும் சேதப்படுத்த என்றும் விடமாட்டேன். தீங்கு ஒன்றும் நேராமல் உன்னை தீங்கை காண மாட்டேன். தீங்கை காண மாட்டேன், இனி தீங்கை காண மாட்டேன். என் வலக்கரம் பிடித்து என்னை நடத்திடுவீம். தீங்கை காண மாட்டேன், இனி தீங்கை காண மாட்டேன். என் வலக்கரம் பிடித்து என்னை நடத்திடுவீர். எசப்பா, நீங்க தீங்கை காண மாட்டேன், இனி தீங்கை காண மாட்டேன். வலக்கரம் பிடித்து என்னை நடத்திடுவீர். நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா. தீங்கை காண மாட்டேன், இனி தீங்கை காண மாட்டேன். வலக்கரம் பிடித்து என்னை நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கரையில தட்டி சொல்லுங்க. கடந்த 6 மாதத்துல எத்தனை தீங்குகள் வந்தாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் காத்தார். எத்தனை சூழ்நிலைகள் உங்களை அழுத்த வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உங்களை அழுத்த வந்தாலும், உலகத்துல நீங்க கேட்ட, நீங்க பார்த்த, நீங்க சந்தித்த எத்தனையோ அகோரமான காரியங்கள், எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் வந்தபோதும் நீங்கள் அழிந்து போகாமல் இன்றைக்கும் தேவன் உங்களை தம்முடைய சட்டையின் அண்டையிலே வைத்து காத்து கொண்டு வந்திருக்கிறாரே. தீங்கை காணாதபடிக்கு தீங்கு நாளில அவர் தமது கூடார மறைவில் உங்களை வைத்து, தம்முடைய கூடாரத்துக்குள்ள உங்களை ஒளித்து வைத்து கண்மலையில உங்களை காத்து கொண்டாரே. அந்த தேவனுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அவர் நம்முடைய துணையாளராக இருந்தபடினால, அவர் நம்முடைய மனவாளராக இருந்தபடினால, நாம் அவரை தேடினோமோ தேடலையோ, அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் நம்ம பின்னால் நம்மை தேடி வந்து நம்மை அழைத்து கொண்டே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் வழி தெரியாத ஒரு ஊரில் போய் கொண்டு இருக்கும்போது யாராவது ஒரு தம்பி, யாராவது ஒரு வாலிப பையனை பார்த்துட்டு அட்ரஸ் கேட்க நம்ம எப்படி ஓடுவோம்? அந்த மாதிரி ஆண்டவர் உங்களையும் இன்னும் தேடி உங்கள் பின்னாடி, என் பின்னாடி ஓடி வந்தார். அல்லேலூயா. அவர் அன்னைக்கு நம்ம பின்னால் ஓடி வந்து நம்மை சந்தித்தபடினால தான் இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை முந்தி அன்பு செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கும்போது, துரோகிகளாக இருக்கும்போது, நீங்களும் நானும் கர்த்தருக்கு அந்நியராக இருந்த பொழுது மனசில் கோபம், எரிச்சல், வன்மம், பகை இதையெல்லாம் வைத்து கொண்டு நம்ம அழித்து கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் அழித்து கொண்டு இருந்த அந்த காலத்தில் உங்கள் மேலே, என் மேலே நினைவாக இருந்து அவர் நம்ம தேடி ஓடி வந்தார் இல்லையா? ஆமென். அந்த நாள் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் உள்ள போயிட்டு, ஆண்டவரே, அப்படி நீங்கள் என்னை தேடி ஓடி வந்து மீட்டி கொண்டுங்களே, அந்த அன்பை நான் மறப்பேன் ஆண்டவரே. என்னால் மறக்க முடியாது ஆண்டவரே. எபினேசரா, என்னோடு கூட இருந்தீரே, ஒரு துணையாளராய் என்னை நடத்தி கொண்டு வந்தீரே. நீங்கள் மேலே வைத்த கிருபை, அதை நான் நினைத்து உம்மை பாடி நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான்
மறப்பேனும் உமது அன்பை, மன்றிடுவேனும் பாதத்திலே, மன்றிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, நல்லா பாடுங்க. ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என்னில் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையாம். நீர் என்னில் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையாம். கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, அம்மம்மா, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமாம்பா, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, என்னை மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் மண்டியிடுவேன் இடுவேனும். மீண்டுமாய் மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எங்க எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எத்தனை நேரத்தில், எத்தனை நேரங்களில் இருளான அந்த சூழ்நிலையில் மனுஷனுடைய உதவியும் ஒத்தாசைகளும் அற்றுப்போன அந்த நேரத்தில் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த நேரத்தில், எங்கே போனாலும் ஒரு முட்சந்தியில் போய் முட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நம்ம தேவனை பார்த்து, ஆண்டவரே என்னை நீங்கள் மறந்துட்டீங்களா ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை முறை நம்ம கேட்டு அவருடைய இருதயத்தை காயப்படுத்தியிருப்போம்.
ஆனால் அத்தனை முறை ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறக்கலை மகனே மகளே, நான் உன்னை மறக்கலை. உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நான், உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது நான், உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமானதாக இருக்கும் என்று சொல்லி நீர் நம்ப பண்ணின ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தது நான். உன்னை பாதியில் விட்டு நான் ஓட மாட்டேன். என்னை நம்பி ஆரம்பித்த ஒன்றும் அது பாதியில் முடிந்து போகாது. என் மேல விசுவாசத்தை வைத்து துவங்கின எந்த காரியம் அது வீணாய் போகாது. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய கரத்தை கொண்டு, நம்முடைய கரத்தை கொண்டு, என்னுடைய கரத்தை கொண்டு துவங்கினதை என்னுடைய கரத்தை கொண்டே அவர் செய்து முடிக்க போகிறார். நல்ல கரையில தட்டி சொல்லுங்க, அந்த எபினேசர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்க நம்ம விட்டு விலகி போகலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் நம்ம விட்டு விலகி போகலாம். ஆனால் நம்ம விட்டு என்றென்றைக்கும் விலகாத ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இருள் சூழ்ந்த அந்த வேளையில, மரண இருள் பள்ளத்தாக்கில தாவீதுக்கு துணையாய் இருந்தவர். ஆபிரகாம் என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து கொண்டிருந்த வேளையில ஆபிரகாமுக்கு துணையாய் இருந்தவர். ஏமாற்றப்பட்ட வேளையில யாக்கோப்புக்கு துணையாய் இருந்தவர். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையாம், மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையாம், மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையாம், மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. அப்பா, அந்த மண்டியிடுகிறது என்பது நம்மை பூரணமாய் தேவனிடத்தில் அர்ப்பணிப்பது. நம்முடைய சொந்த பலத்தை நம்பாம, நம்முடைய முயற்சிகளை நம்பாம, நம்முடைய ஓட்டத்தை நம்பாம, நம்முடைய இந்த பண பலத்தை நம்பாம, ஆண்டவரே நீ என்னால் எதுவும் முடியாது ராஜா, எல்லாம் என்னுடைய கைமீறி போய்விட்டது கர்த்தாவே, நாங்கள் உண்மை மாத்திரமே நம்புகிறோம் ஆண்டவர், நாங்கள் உண்மை மாத்திரமே நம்புகிறோம். நீர் தான் எங்களுடைய துணையாளராக இருக்கிறீங்க ராஜா. உம்மால ஆண்டவரே இந்த பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண வைக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க, சொல்லுங்க, எங்களை பிரகாசிக்க பண்ண செய்யுங்க ஆண்டவரே, எங்களை எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே.